வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கோர்ட் வழக்குகள். ஒன்று உயர்நீதிமன்றம், இன்னொன்று உச்சநீதிமன்றம். ஒன்றில் சறுக்கல், ஒன்றில் கலக்கல் அப்படின்னு 2 விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த 2 விஷயத்தையும் பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி குறிப்பாக 1952 கிட்ட நடந்த வழக்குன்னு நினைக்கிறேன். அந்த வழக்கை பற்றி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அந்த கருத்து என்னன்றதை வாசி காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி பொதுமக்கள் கருத்து தெரிவிப்பது கோர்ட்டை அவமானப்படுத்துவதாகும் என்ற பூச்சாண்டியை இனிமேலாவது அம்பலப்படுத்த வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் மனித பிறவிகளானதால் ஆசாபாசங்களுக்கும் சமுதாய உணர்ச்சிகளுக்கும் தவறுகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள். இவர்களை நியமிக்கின்ற இந்திய தலைவரையும் அவருக்கு அடுத்தபடியாக உள்ள இந்திய முதலமைச்சரையும் கண்டிக்கவும், கொடும்பாவி கட்டி கொளுத்தவும், இவர்கள் எல்லோருக்கும் மேம்பட்டதாக கருதப்படுகிற தேசிய கொடி என்பதை கிழித்து போட்டு தீ வைக்கவும் ஜனநாயக சமூகத்தில் உரிமை இருக்கும் பொழுது சாதாரண சர்க்கார் உத்தியோகஸ்தர்களில் ஒருவரான நீதிபதியின் தீர்ப்பை தவறு என்று கண்டிப்பதற்கு மக்களுக்கு உரிமை வேண்டாமா என்ற இந்த அதிர்ச்சிகரமான கேள்வியை கேட்டது யாரு? வேற யார் கேட்க முடியும்? பெரியார் தான் கேட்பார். கரெக்டு. வேறு யாருக்கும் இதை மாதிரி கேட்கக்கூடிய துணிச்சலும் தைரியமும் எந்த காலத்துலேயும் இருந்தது கிடையாது. ஸோ இப்படியான ஒரு விஷயத்தை பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டார். நீதிபதிகள் என்பவர்கள் ஏதோ வானத்திலிருந்து வந்த புனிதர்கள்லாம் கிடையாது. அவங்க ஒரு சர்க்கார் அதிகாரி, சர்க்கார் உத்தியோகஸ்தகர் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குகிற ஒரு மற்ற வேலைகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி இவங்களும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்காக இவங்களை எதுவுமே யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை தான் அன்றைக்கே பெரியார் சொல்லிட்டார். சரி, உயர் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? அதாவது நாம் போராடி பெற்ற நமது உரிமை, அதாவது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் உரிமை தமிழக அரசுக்குத்தான் சொந்தம், ஆளுநருக்கு அல்ல அப்படின்னு நம்ம ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டாச்சு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு திருநெல்வேலியை சார்ந்த ஒரு நபர் அங்கேருந்து நேராக கிளம்பி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கார். என்னென்னு, இந்த துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய உரிமையை தமிழ்நாடு அரசுக்கு கொடுப்பதற்காக சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த தடை அப்படிங்கிறத எங்கே கொண்டாந்து கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ கோர்ட் மே மாதத்தில் லீவு டைமில் வேணும்னே கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு. அங்கே ஜிஆர் சாமிநாதனும் இன்னொன்று லக்ஷ்மணன் இன்னொரு நீதியரசர் 2 பேரும் தலைமையில் இருந்த கோர்ட்டில் அந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டு இம்மீடியட்டாக அன்னைக்கே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. தடை உடனடியாக கொடுக்கப்பட்டு விட்டது. இதுதான் இப்போ கேள்வி கேட்பதுக்கு நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன் அரசு தரப்பில் இருந்து பதில் சொல்கிறதுக்கே அவங்க டைம் கொடுக்கல. இதை இப்படி ஒரு பெட்டிஷன் வந்திருக்குன்னா அதுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக வந்திருக்குன்னா அரசு தரப்பில் இருந்து பதில் சொல்லணும். அரசு தன் தரப்பு பதிலை சொல்வதற்கு அவகாசமே கொடுக்காமல் நேரடியாக தடை விதிச்சிட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடி என்ன இருக்குது? 2 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த தடையை எதிர்த்து நாம் வழக்கு போடணும், இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டை மறுபடியும் அணுகணும். ஸோ நம்ம பொழப்பு என்ன ஆகிப்போச்சு, தமிழ்நாட்டு அரசோட பொழப்பு இந்த பிஜேபியால் எப்போதுமே அரசாங்கத்தை நடத்த வேண்டிய நேரத்தை பூரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதே நம்மளோட வேலையாக ஆக்கி பர்மனெண்ட் ஆக்கி விட்டாங்க. இது ஒரு பிரச்சனை.
இதில் நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு நபர் எதற்காக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போடணும்? அவர் மதுரை கிளையிலெல்லாம் போட்டிருக்கணும். அப்போது இந்த இடத்தில் நம்ம வந்து தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறோமா அப்படிங்கிறத விட வழக்கை தொடுத்தவருக்கு உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். திருநெல்வேலியை சார்ந்தவராக இருந்தால் நியாயமாக பார்க்க போனால் அவர் மதுரை கோர்ட்டை தான் அணுகணும். ஆனால் அவர் மதுரை கோர்ட்டை அணுகாமல் நேராக மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறார். அப்போது அந்த வழக்கை தொடுத்தவருக்கு என்ன உள்நோக்கம் இருந்து அவர் மெட்ராஸ்க்கு வந்தார்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? மதுரை கிளை இருக்கும்போது, மதுரை கிளை இல்லைன்னா பரவாயில்ல, மதுரை கிளை இருக்கும்போது அவர் மெட்ராஸ்க்கு ஏன் வந்தார்? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இவங்க அரசு தரப்பிலிருந்து பதில் சொல்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கல. மூணாவது விஷயம் என்னென்னா, நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இதுக்கு மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதும் சரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லலை. மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு தீர்ப்பை வாசிச்சிட்டாங்க. மைக்கை ஆஃப் பண்ணி தீர்ப்பை வாசித்த உடனே இவர் வக்கீல் வந்து கேட்குறாரு, அரசு தரப்பு வக்கீல் வந்து என்ன கேட்குறாரு, நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னு எனக்கு சரியாக கேட்கல அப்படின்றாரு. அது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எது தீர்ப்போட காப்பியை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்கல்ல, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. அப்போ இது ஒருதலை பட்சமாக தமிழக அரசுக்கு எதிராக வேண்டுமென்றே எடுக்கப்பட்ட நடவடிக்கையா அப்படின்ற கேள்வி இப்போ நம்ம முன்னாடி நிற்கிது. சரி, உயர் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு சர்க்கிள் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் என்ன அது கலக்கல் அப்படின்னம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஈடியை கூப்பிட்டு வச்சு மிதின்னு மீச்சிருக்கிறாங்க. எங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஈடியை சும்மாலாம் உடலை விட்டு வெளுன்னு வெளுத்துருக்கிறாங்க. என்ன தானே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு அளவே இல்லாமல் கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இப்போது அமலாக்கத்துறையை பார்த்து உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா, கேஸ் ஏற்கனவே இருக்குது, கேஸு ஏற்கனவே அதிகாரிகள் மீது போடப்பட்டிருக்கு. இல்லை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி அவங்க வழக்குக்குள்ளே நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு முதல் கேள்வி. செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி. ஒரு தனி அதிகாரி தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிறுவனத்தையே முடக்கும் விதமாக அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் எப்படி யாரை கேட்டு ரைட் பண்ணீங்க? இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல பணப்பரிமாற்றம் தவறாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க? வாட் இஸ் த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டது மட்டும் இல்லை, நீங்கள் டாஸ்மாக் மீது இனி எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போவாங்க, இது உங்கள் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதன் மூலமாக ஒரு 6 விஷயங்கள் சாத்தியப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து டாஸ்மாக் அலுவலகங்களில் இனிமேல் இடி ரைடு நடத்த முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஏற்கனவே அங்கே நடத்தின ரைடு மூலமாக கிடைச்ச ஆவணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவணங்கள் கோர்ட்டில் இனிமேல் செல்லாது. ஏன்னா நீ ரைடு நடத்துனதே தப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தப்புன்றப்போ அந்த ஆவணங்களை வச்சு கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணவும் முடியாது. வேண்டுமானால் அந்த ஆவணங்களை ஒரு அத்தாட்சியாக வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது குற்றங்களுக்கான காரணங்கள் கிடைக்குதா அப்படின்னு வேணால் விசாரணையை வேணால் செய்ய முடியுமே தவிர, அப்படி விசாரணைக்கு போனாலும் கூட இந்த இதுவரை அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற எந்த ஆவணங்களும் கோர்ட்டில் செல்லாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதிகாரிகளுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அமலாக்கத்துறையில் அங்கு என்ன வேலைன்னு கேட்டிருக்காங்க. இதனால் அமலாக்கத்துறையின் பவரே வந்து கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் பதிவு செய்துள்ள எஃப்ஐஆரில் அவர்களே நடவடிக்கை எடுக்கட்டும், நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கிறீர்கள்? இதனால் அமலாக்கத்துறைக்கு சரியான விதத்தில் ஒரு கடிவாளம் போடப்பட்டுள்ளது. இப்போ 5வது பாயிண்ட் என்னென்னா, எந்த மூல வழக்கின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் டாஸ்மாக் தொடர்பாக 52 எஃப்ஐஆர் உள்ளது. இதில் பல அதிமுக மாஜி மந்திரிகள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு எதிரானது. இது மட்டும் இப்போ வெளியே வந்தால் என்ன நடக்கும்னா, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் சேர்த்து தான் சிக்கல் வரப்போகுது. அமலாக்கத்துறையால் இந்த புது சிக்கல் பாஜக கூட்டணிக்கே வரப்போகுது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லைகளை தாண்டி செயல்பட்டுள்ளது.
கூட்டாட்சி அமைப்பையே தனது நடவடிக்கையால் சிதைத்துள்ளது என்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் காட்டமாக தெரிவித்துள்ளார். இதனால் கிட்டத்தட்ட அமலாக்கத்துறைக்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது இவ்வளோ நாள் இந்தியா பூரா அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த பூச்சாண்டிலாம் நீ காட்ட முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொண்டாந்து பொது வழியிலே காமிச்சிருக்கிறாங்க. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, மோடி அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இனிமேல் மோடி தான் இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் மோடியை தாண்டி ஒரு அரசு தலைவர் யாருமே வர முடியாது அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதன் பிறகு இன்னொன்று என்ன கொண்டு வந்தாங்க, இந்த ஈடியோட பவரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஈடி நினச்சா அவ்வளோதான், நீ இனிமேல் ஒன்றுமே ஒன்று பண்ண முடியாது, ஈடியை எதிர்த்துட்டேன்னா நீ காலி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தார்கள். இந்த 2 பிம்பத்தையும் உடைச்சது தமிழ்நாடு அரசாங்கம் தான். இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த 2 விஷயத்தையுமே உடச்சி காமிச்சிருக்கிறார். அதாவது கவர்னர் நினச்சாருன்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சதும் நம்ம தான் காமிச்சிருக்கிறோம். மோடினா தோற்கடிக்கவே முடியாது அப்படின்னாங்க. அரிசியாக எல்லா எலெக்ஷன்லையும் தமிழ்நாட்டில் வாஷ் அவுட்டு, 40க்கு 40 வாஷ் அவுட்டு. ஒரு சீட் கூட இதுவரை பாஜக ஜெயிச்சது கிடையாது. இதை தொடர்ந்து மற்ற மாநிலங்கள்லேயும் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. 10க்கு மற்ற மாநில முதல்வர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் வேலையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கடைசியாக எங்கே வந்து நின்னாங்க, இடி அப்படின்னாங்க. டெல்லியில் எப்படி ஒரு ரைடு விட்டு அங்கே இருந்து துணை முதலமைச்சரை முதல்ல கைது பண்ணாங்க, அப்புறம் முதலமைச்சரையே கைது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்களா. அதே ஃபார்முலாவை கொண்டாந்து தமிழ்நாட்டில் போடுவோம். தமிழ்நாட்டிலையும் இதே போல் டாஸ்மாகில் வந்து ஊழல் நடந்திருக்கு, அந்த டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிக்க போகிறோம், 1000 கோடிக்கு ஊழல் அது இதுன்னு அடிச்சு விட்டாங்க. அங்கே உச்சநீதிமன்றத்தில் காரி துப்பி அமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 52 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த 52 எஃப்ஐஆரை ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருக்குது. ஏற்கனவே போடப்பட்ட நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விசாரணையில் உங்களுக்கு என்னையா வேலை, நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு கூப்பிட்டே கேட்டாங்க. அதாவது இடி நினச்சா எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு இருந்த ஒரு நிலையை மாற்றி உனக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு உச்சநீதிமன்றமே நேரடியாக மண்டையில் கொட்டியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. ஸோ உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த குளறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் சரி செய்யப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த தடைக்கு, அதாவது அவங்க விதிச்சிருக்கிறது இடைக்கால தடை தாங்க. இடைக்கால தடையை நீக்க கோரி ஒரு மனு அப்படின்னு நம்ம போட்டு நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், போட்டு விட்டாலே போதும். அதுதான் சொன்னார். நம்ம வக்கீல் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார், அது இடைக்கால தடைங்க, நாம் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டால் போதும், அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாலே இடைக்கால தடை நீங்கியாச்சுன்னு அர்த்தம், அதுக்கு மேலே நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். அது எனக்கு சரியாக புரியல. யாராவது வக்கீல், யாராவது நீங்கள் அட்வொகேட் யாராவது தொடர்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த 2 விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.